என்னம்மா பர்த்டே பேபி என்ன பண்ணிக்கிருக்க? இல்லைங்க, எனக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால இப்போ தான் சாமி கண்டு முடித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஆடி திருவிழா. அதனால் இப்போ கோயிலில் வந்துட்டு கூழ் வாங்கிட்டு இப்போ தான் கூழை வந்து சாமி பக்கத்தில் படைச்சி சாமி கும்பிட்டு முடித்தோம். சரி, வீட்டில் எதுவும் பண்ணலையா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கூழு தான். ஏம்மா கூழுக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லையா? ஏன் இல்லை, இங்கே வந்து பாருங்கள், செம்மையாக கருவாடு, மொச்சை, முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்ட செம்மையான ஒரு காரக்குழம்பு. இதுக்கு கூழுக்கு வந்து செம்ம காம்பினேஷன் பாருங்கள். கருவாடெல்லாம் நல்லா முழுசு முழுசாக இருக்குங்களா, தெரியுதுங்களா? இதுக்கு வந்து கூழுக்கு வந்து செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா, கருவாடு கருவாடு மொச்சை போட்ட குழம்பு இது செம்மையாக இருக்கும். ஏம்மா கூழ் நிறையா இருக்கு. ஆமாம், இன்றைக்கி இதே குடிச்சிக்கலாம். ஆடி மாதம் தான் ஸ்கூலே ஸ்பெஷலு. அதுக்கு தொட்டுக்கிற பார்த்தீங்கன்னா கீரை. இது வந்து கூழுக்கும் கீரைக்கும் செம்ம சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. வேறு வீட்டில் எதுவும் செய்யலையா? வீட்டில் செஞ்சுருக்கேன். பசங்க எங்கள் கூழெல்லாம் சாப்பிட்றானுங்க. அதனால் அவனுங்களுக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ஆனால் சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி. ஒயிட் ரைஸு, மிளகு ரசம், வஞ்சர மீன் ஃப்ரை. வஞ்சர மீனா? ஆமாம், இன்னைக்கு நான்வெஜ்லாம் சாப்பிடலாமா? சாப்பிட்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நம்ம கருவாடெல்லாம் படைக்கிறோம்ல, அதனால் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? பரவாயில்லையே. இன்றைக்கி இதாங்க சண்டே ஸ்பெஷல். சூப்பராக இருக்கும் இன்னைக்கு. வஞ்சர மீனா? ஆமாம், ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஊற்றுற கூழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷலு. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட? இது வந்து பாளையத்தம்மன் படத்தில் மீனா வந்து சொல்லுவா. ஏதோ நல்லா இருக்குல்ல, நம்மளும் லைஃப்பில் எடுத்துக்கலாம். கூழ் வந்துட்டு எல்லோரும் வாங்கி இந்த ஆடி மாதத்தில் குடிங்க. எத்தனை பேருக்கு கூழ் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.